அப்படி ஜெபம் பண்ணேன். 3 மாதம் சின்ன குழந்தை, பிள்ளைக்கு ஃபீடிங் பண்ணணும், என்னால முடியாது. நான் ஏசு பார்த்து அப்பவும் நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசு என்னால் முடியலப்பா, எனக்கு அற்புதம் செய்துதான் ஆகணும்னு. ஆனால் 41 நாட்கள் முடியலையும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனாலும் நான் விசுவாசத்தை மட்டும் கைவிடவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் என் அப்பா வீட்டுக்கு போனேன். அப்போ இதுவரையிலும் கேள்விப்படாத ஒரு ஊழியம், ஜீவ ஒளி ஜெபகோபுரம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு என்னோட அண்ணன் வந்து கொளுத்துற அண்ணம்மாள் மருத்துவமனையிலிருந்து எடுத்துட்டு வந்து என் கரத்தில் கொடுத்தான். நான் அதை ஃபுல்லாக வாசித்தேன். அதில் உள்ள அற்புதங்கள், அதிசயங்கள், பாஸ்டரோட நியூ செய்தி எல்லாமே வாசித்தேன். அப்போ நான் தெரிஞ்சு கொண்டேன், இது வந்து ஒரு பொருத்தனை ஊழியம் ஒன்று. அப்போ நான் என்னுடைய மனதுக்குள்ளாலே ஒரு பொருத்தனை பண்ணினேன். யாரிடமும் நான் சொல்லவும் இல்லை, மனதுக்குள்ளால மட்டும் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். 3 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த எல்லாவற்றையும் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏசாயா 43:10 அந்த வசனத்தை வாசிங்க, நாங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், பயப்படாதீங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அது ஒரு மார்ச் கடைசி வாரம். அப்போ ஏப்ரல் 1 மாதத்தின் 1 சாட்டர்டே வந்து இங்கே உபவாச ஜெபம் நடக்கும், அதில் கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அதில் கலந்து கொண்டோம். அப்புறம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு நாங்கள் போனோம். அப்பவும் என் தலையில் கை வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு சொன்னாங்க. திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு மே 1 சனி திருப்பியும் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டோம். அப்பவும் பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, நகை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும், நீங்கள் அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லுவீங்கன்னு. கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாங்க. 2 நாளுக்குள்ளாலேயே ஒரு தகவல் கிடச்சி, எடுத்தவங்க அதை கொண்டு விற்றதாக ஒரு தகவல் கிடச்சிது. அப்போ 2 நாள் கழிச்சு திருப்பி பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், பாஸ்டர் இப்படி ஒரு தகவல் இருக்குது, என்ன பண்ணுங்கன்னு. பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் நேரடியாகிட்டே போய் கேளுங்க, நகை கிடைக்கும்னு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாங்கள் நேரடியாகிட்டே போய் கேட்டோம். என்னோட 9.5 பவுன் நகையும் என்னுடைய ஏசப்பா எனக்கு வாங்கி தந்தாங்க. அதற்காக நான் கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி. எனக்காக ஜெபித்த போதகரவர்களுக்கும் நன்றி.